நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. எழும்புல பேர் அவனே பேர் என்னது? கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அடுத்த வெள்ளிச்சந்தை காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதிதான் கண்ணமங்கலம். இப்பகுதியில் உள்ள ஒரு தென்னந்தோப்பில் வாலிபர் ஒருவர் இரத்த காயங்களுடன் இறந்து கிடந்துள்ளார். அவரது உடல் மீது ஒருவர் சாய்ந்த நிலையில் நிதானமின்றி படுத்து கிடந்துள்ளார். இதனை பார்த்து அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் வெள்ளிச்சந்தை காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். உடனடியாக போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து பார்த்தபோது இரத்த காயத்துடன் கிடந்தவர் மீது மற்றொருவர் படுத்து கிடந்தார். எழுப்பிய போது போதையில் என்ன நடந்தது என்பது தெரியாதது போல் உளறிக் கொண்டிருந்தார். நான் நடிக்கல சார் என்றவர் இரத்த வெள்ளத்தில் கிடந்தவரை பார்த்து, டேய் தடியா, குண்டா, எந்திரிடா, என்ன விட்டுட்டு போயிட முடியுமா, என் குழந்தை இவன் என எழுப்பிக் கொண்டிருந்தார். மேலும் அவர் அருகே கத்தி, இரத்தக்கரை மற்றும் மது பாட்டில்கள் அங்கு குவிந்து கிடந்தன. உடனே இரத்த வெள்ளத்தில் கிடந்த அந்த நபரை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றபோது அவர் ஏற்கனவே இறந்துவிட்டார் என்பது தெரியவந்தது. மேலும் கொலை செய்யப்பட்டவர் யார், அவர் அருகே மதுபோதையில் கிடந்தவர் யார் என்ற விசாரணையை போலீசார் தொடங்கிய போது கொல்லப்பட்டவர் ராஜாக்காமங்கலம் வடலிவளை பகுதியைச் சேர்ந்த விஜயகுமார் என்பவரின் மகன் பரத் என்பது தெரியவந்தது. போதையில் அவர் மீது படுத்து கிடந்தவர் அவரது நண்பரான மணவாளக்குறிச்சி திருநயினார்குறிச்சி பகுதியைச் சேர்ந்த அனீஷ் என்பதும் தெரியவந்தது. அதாவது பரத்தின் நண்பர்கள் அனீஷ் உட்பட 6 பேர் சேர்ந்து இரவு வெள்ளிச்சந்தை அருகே கண்ணமங்கலம் பகுதியில் உள்ள ஒரு தென்னந்தோப்பிற்கு சென்றுள்ளனர். அங்கு கோழிக்கறி சமைத்து சாப்பிட்டும் மது குடித்தபடியும் உற்சாகமாக இருந்துள்ளனர். மது விருந்து போதை தலைக்கேறிய அனீஷ் கோழிக்கறியை சாப்பிடும்போது நண்பர்களிடம் வாக்குவாதம் செய்து தகராறில் ஈடுபட்டுள்ளார். இதனை பரத் தட்டி கேட்டபோது அவர்களுக்குள் தகராறு ஏற்பட்டுள்ளது. இதில் மதுபோதையில் இருந்த அனீஷ் கறிக்கோழி வெட்ட பயன்படுத்திய கத்தியை எடுத்து யாரும் எதிர்பாராத நேரத்தில் திடீரென பரத்தை ஆவேசமாக குத்தியுள்ளார். இதில் பரத் சம்பவ இடத்திலேயே இரத்த வெள்ளத்தில் சரிந்து உயிரிழந்துள்ளார். இதற்கிடையே உடன் இருந்த நண்பர்கள் அதிர்ச்சியடைந்தனர். இங்கிருந்தால் நாமும் சிக்கிக் கொள்வோம் என்று எண்ணி உடன் வந்த குடி நண்பர்கள் அங்கிருந்து தப்பித்துச் சென்றுள்ளனர். ஆனால் மதுபோதையில் இருந்த அனீஷ் நண்பன் பரத் இறந்துவிட்டார் என்பது கூட தெரியாமல் அவரது பிணத்தின் மீது போதையில் சாய்ந்து கிடந்துள்ளார். இதற்கிடையே கொலை செய்யப்பட்ட பரத்தின் உடலை போலீசார் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மது விருந்து கொண்டாட்டத்தில் நண்பனை குத்தி கொன்றுவிட்டு அவருடைய பிணத்தின் மீதே போதையில் நிதானமின்றி நண்பன் சாய்ந்து படுத்து கிடந்த சம்பவம் குமரி மாவட்டத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.